Hi everyone, so welcome to this video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகைன் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஒரு 5 இல்லைனா 6 நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு வீடியோலையும். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியர்லி 10 ஸ்டாக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த வீக் மட்டும் கிடையாது. இதை நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பர்டிகுலராக 2 ஸ்டாக்கை ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ண ஸ்டாக் தான். பட் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அண்ட் அதை ஒரு அப்டேஷனாக இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எதுவுமே ஒரு சஜஷனோ இல்லை ஒரு டிப்போ கிடையாது. டிஸ்க்ளைமராக நான் சொல்லிடுறேன். இந்த வீக்ஸ்க்கு நான் எந்தெந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேனோ அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோஸாக தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த எல்லா ஸ்டாக்லையும் நம்ம சில சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் அதை ஒரு அப்டேஷன், ஒரு குயிக் அப்டேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அண்ட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃப்ரீ சேனல் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் அந்த சேனலுக்கான லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். பேக் டு த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நான் பேங்க் ஆஃப் பரோடா எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இதை நான் 1 hour டைம் ஃப்ரேம்ல சூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எக்ஸாக்டா பார்த்தாலே உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்டை மல்டிபிள் டைம்ஸ் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில கூட நான் ஓகே இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சு, மார்க்கெட் மேல போக நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கும் போது, இல்ல இந்த ஸ்டாக்கை நம்ம ப்ராப்பரா பிரேக் அவுட் கொடுத்த பிறகு எடுப்போம்னு நான் யோசிக்க வச்ச அந்த சில திங்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை தான் எல்லா டைமும் எடுத்து வச்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் ஒரு லோயர் லோ எடுத்து வச்சிருக்கு. விச் இஸ் அந்த அப் ட்ரெண்ட் நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிருச்சு. இனிமே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு இண்டிகேஷன் கொடுக்கறது தான் இந்த வேவ்ஸ் நம்மளுக்கு சொல்ல வருது. அதன்படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் கிடைச்சு மார்க்கெட் இந்த லோஸை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா, எந்த லோஸ் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் லோவை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அண்ட் இதோட டார்கெட் எங்க செட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஃபுல்லாவே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மொமெண்டத்தை பொறுத்து தான் நாங்க சூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நீங்க இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். பிகாஸ் பேங்க் ஆஃப் பரோடாவோட லாட் சைஸ் அப்படி. அண்ட் செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த இடமா தான் இருக்கும். பண்றேன் அப்படின்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஆப்ஷன் பையிங்ன்றனால நம்மளுக்கு டைம் டிகே அந்த இடத்துல அதிகமா நடக்கும். இது எனக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஏன் ஃபுல் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மொமெண்டத்துக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றதுதான் ஆப்ஷன் பையரோட வேலை. இதுவே நம்ம ஆப்ஷன் செல்லரா இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல சைட்வேஸ் நடந்தாலும் நம்மளுக்கு அதுவுமே ப்ராஃபிட்டா தான் சேஞ்ச் ஆக போகும். ஆப்ஷன் செல்லிங் போனோம் அப்படின்னா பெர் ஸ்டாக்குக்கு ஒரு உங்களுக்கு ஒரு 1 lakh பிளஸ் தேவைப்படும் கண்டிப்பாவே. மினிமம் ஒரு 5 lakhs இருந்தா மட்டும்தான் நம்ம ஆப்ஷன் செல்லரா ஸ்டாக் ஆப்ஷன்ல பண்ண முடியும். அதனால நான் அதை சூஸ் பண்ணல. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன் 1 hour டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றீங்கன்னு கேட்டா, ஹையர் த டைம் ஃப்ரேம் ஹையர் த அக்யூரசி. இது நான் ரொம்ப நாளா மார்க்கெட்ல இருந்து லேர்ன் பண்ண விஷயங்கள்ல ஒண்ணு. செகண்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா கிளென்மார்க். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மா ஸ்டாக் உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரீசெண்டா ஃபார்மா ஸ்டாக் நல்ல பூஸ்டப் கொடுக்கறதும் நீங்க நல்லாவே பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்டாக்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, மார்க்கெட் அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி அந்த லெவலை கிராஸ் ஓவர் பண்ணிருக்கு. பிளஸ் ஒரு நல்ல பிரேக் அவுட்டோட. வால்யூம் கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூம்ல தான் இருக்கு. பிளஸ் இந்த இடத்துல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு சைட்வேஸ் அண்ட் ஒரு ரீடெஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த ரீடெஸ்ட்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை நம்ம என்டர் பண்றோம் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். எக்ஸாக்டான டார்கெட் பாத்தீங்கன்னா 964 போறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் சேம் திங் நான் மொமெண்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன் என்னோட டார்கெட்டை. தேர்ட் பாத்தீங்கன்னா பவர் கிரிட். இந்த ஸ்டாக்கை நம்ம ப்ரீவியஸான வீடியோஸ்ல நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை டார்கெட்டை ரீச் பண்ணிருச்சு. பார்த்தா உங்களால ஃபைன் பண்ணிருக்க முடியும். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போகும்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி டார்கெட் ரீச் பண்ணிருச்சு. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டோ இல்ல பிரேக் அவுட் ப்ராப்பரான ஒரு கேண்டில்ல ஒரு நல்ல வால்யூமோட கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ரொம்ப ஹியூஜா இருக்கும். அக்கார்டிங் டு த மொமெண்டம் உங்க ஸ்டாக்ல நீங்க டக்குன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில வர்றதுக்கு பாருங்க. மார்க்கெட் எவ்வளவு தூரம் வேணா போகலாம். மார்க்கெட் ஒரு 50 ரூபா 60 ரூபா கூட இந்த ஸ்டாக்ல மார்க்கெட் மேல ஏறலாம். மேபி இந்த ஸ்டாக் ஒரு
6 இயர் 10 இயருக்கு அப்புறம் இந்த பிரைஸ்ல இல்லாம கூட இருக்கலாம். ஒரு தௌசண்ட்ஸ்ல 2000ஸ்ல இருக்கலாம். பட் அந்த எல்லா மணியையும் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல கேப்சர் பண்ண முடியாது. அதை நீங்க கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு இன்வெஸ்டரா இருக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ்ன்னு வந்துட்டா மார்க்கெட் எவ்வளவு தூரம் போகும்னு யோசிக்காதீங்க. நம்மளால எவ்வளவு ப்ராஃபிட் வந்து டக்குன்னு குயிக்கா கேப்சர் பண்ண முடியும்னு மட்டும் பாருங்க. ஸோ எஸ்எல்ஐ மட்டும் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டோட மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அப்பதான் ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஸோ இதை வந்து ஒரு டிப்பா சொல்லிடுறேன். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா டெல்டா கார். ஸோ இந்த டெல்டா கார் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் மெயின்டைன் ஆயிட்டு வருது. ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 5 தடவை இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து மீட் பண்ணி அதை பிரேக் பண்ண முடியாம ஃபால் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் ஃபால் ஆகுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. மார்க்கெட் நாளைக்கு மட்டும் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா டெல்டா கார் மறுபடியும் இந்த ரீஜனை வந்து டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேல போகும். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்த பிறகு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நீங்க வந்து டக்குன்னு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்ல கூட கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிஎன்எஃப்சி. ஸோ இந்த ஸ்டாக் கூட ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் டச் பண்ண ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு ஆக்சுவலா. ஸோ மார்க்கெட் இந்த ஸ்டாக் வந்து இனி அப் ட்ரெண்ட் தான் போக போகுது. எது வரையும் ரீச் ஆகலாம் அப்படின்னா ஸோ 744 வரையும் ரீச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஆப்ஷன்ஸ்க்காக சஜஸ்ட் பண்ணல, ஆப்ஷன்ஸ்க்காக சொல்லல. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து பியூர்லி நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து கேப்சர் பண்றதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ். இந்த ஸ்டாக்கை பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் ஆன ஸ்டாக். அண்ட் ஸோ சாரி முந்தா நேத்து ஃப்ரைடே நல்ல ஃபால் ஆன ஸ்டாக். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல அமோமெண்டம் கொடுத்த ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் டவுன் சைட்ல இருக்கும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு ஒரு ஹை கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் மறுபடியும் மேல போறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் எல்லா கன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. பட் நான் இந்த ஸ்டாக்ல வந்து மறுபடியும் ஒரு சின்ன ஃபால் கொடுத்துட்டு ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா பிரேக் அவுட் வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் கிடையாது. ஈவன் தோ வால்யூம் வந்து செகண்ட் கேண்டில்ல தான் ஹையா இருக்குன்னு தவிர ஃபர்ஸ்ட் கேண்டில்ல வால்யூமே கிடையாது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் அப் மூவ்மெண்ட் போகும்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ண போறேன். அலர்ட்ஸ் மட்டும் செட் பண்ணிட்டு நான் வந்து வெயிட் பண்ண போறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்க வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா கெயில். ஸோ இந்த ஸ்டாக்கை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ட்ரெண்ட் பிரேக் ஆயிருச்சு. ஸோ 1 2 3 அண்ட் 4 5 டைம்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. சாரி 5 டைம்ஸ் வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் பிரேக் அவுட் கூட பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பிரேக் அவுட். ஸோ மார்க்கெட் இப்போ கரண்டா அந்த பிரேக் அவுட் ரீஜியன்ல இருக்கு. ஸோ இப்பவே என்டர் ஆகுறது வந்து ஒரு நல்ல ரிஸ்கை வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி. ஸோ இப்பவே என்டர் ஆனோம் அப்படின்னா நம்ம எஸ்எல்ஐ வந்து இந்த பிரேக் அவுட் கேண்டலுக்கு கீழே வச்சுக்கலாம், ப்ராப்பரா இருக்கும். ஸோ மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து என்டர் பண்ண வேணாம். ஒருவேளை இதே பிரைஸ்ல இருந்துச்சு இல்ல இதுக்கு கீழே கொஞ்சம் லோல இருந்துச்சு அப்படின்னா இந்த இஎம்ஐக்கு மேல இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஹையா போகல அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் பையிங்க்கு. ஸோ இதை வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் எஸ்கார்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸா நம்ம வந்து பை பண்ணி ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ் ஒரு ட்ரெண்ட் வந்து நல்ல ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் அந்த ட்ரெண்ட்ல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு கூட மறுபடியும் இன்னும் ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். பட் என்னைக்குனாலும் நாளைக்கு இல்லைன்னா இந்த வீக் உள்ள ஒரு பிரேக் அவுட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இதோட டார்கெட் வந்து இந்த ஹையையும் தாண்டி போறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. அகைன் அதே மொமெண்டத்தை பொறுத்து நான் என்னோட டார்கெட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏபிஎஃப்ஆர்எல். ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்ம ப்ரீவியஸா ஒரு 19,000 இந்த ஸ்டாக்ல வந்து புக் பண்ணோம். அண்ட் செகண்ட் டே மறுபடியும் லாஸ் பண்ணோம். ஒரு 2.5K மறுபடியும் லாஸ் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ப்ராப்பர் என்ட்ரி நம்மளுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட். ஸோ ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் வந்து இவ்வளவு நாள் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் மேல ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. இப்போ அந்த ட்ரெண்டோட லோல இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட்
இந்த ஒரு லெவலை தொடுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டமா இருக்கலாம், இல்லை ஸ்லோ மொமெண்டமா இருக்கலாம், வாட் எவர். என்னோட டார்கெட் வந்து ஒரு சின்ன லெவல் ஆஃப் டார்கெட்டை நான் ஆப்ஷன்ஸ்ல வச்சுட்டு ஸ்விங் ட்ரேடிங்ல ஒரு பெரிய லெவல் ஆஃப் டார்கெட்டை வந்து நீங்க இதுல அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விப்ரோ, இதான் லாஸ்ட் ஸ்டாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் பிளாங்காவே உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் அண்ட் ஒரு அசனிங் ட்ரையாங்கிள் வச்சு தான் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணி நிறைய இந்த ஸ்டாக்ல ஆக்சுவலா போன மந்த் மட்டும் இந்த மந்த் மட்டும் ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம என்டர் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ 1 லாஸ் அண்ட் 4 ப்ராஃபிட்னு நினைக்கிறேன் விப்ரோல மட்டும். ஸோ இந்த மேஜரா அந்த ட்ரெண்ட்னால தான் நம்ம இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் அவுட் கொடுத்த உடனே நம்ம வந்து என்ட்ரி பண்ணோம். ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்க வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம். அண்ட் இப்போ நான் வந்து இந்த ஸ்டாக்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட்க்கு அப்புறம் 3 வேவ்ஸ் மூவ் ஆயிருக்கு. 3 வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை வச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட்டால ஹையர் ஹை வைக்க முடியாம ஒரு லோயர் ஹை வச்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இங்க வந்து ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ல வந்து பிஇ சைட்ல நம்ம வந்து என்டர் பண்ணலாம். ஸோ பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும்னு பாத்தீங்கன்னா 500 வரையும் ஃபால் ஆகுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த லைனை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா இங்க ஒரு ட்ரெண்டோ இல்ல அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஏதாச்சும் பேட்டர்ன் கிடைச்சிச்சுன்னா we can look for, பட் அது கிடைக்கல அப்படின்னா we have to wait for. ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதில் ஷேர் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் எடுக்கணும், ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கணக்கும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல கேஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடாக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ வித்தின் ஒரு 1 வீக்குள்ளே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வீக்லி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதனால தான் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் see you in the next video.